ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஸ்டோரிஸ். நம்ம சேனலில் அமானுஷ்யம் மற்றும் அதிபயங்கரமான உண்மை பேய் நிகழ்வு தாங்க நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். 4 கல்லூரி மாணவர்கள் பேய் இருக்கா இல்லையா ஆராய்ச்சி செய்யலான அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி காரணமாக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அவங்க போன இடத்துல நடந்த அமானுஷ்யம் மற்றும் அவங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத அதிபயங்கரமான உண்மை நிகழ்வு தாங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டோரியை நமக்கு சொன்னது யாருன்னா, நம்மளோட புது சப்ஸ்கிரைபரான தேனி மாவட்டத்தில் அர்ஜுன் அவர் தாங்க சொல்லியிருக்காரு. அவருக்கும் அவரோட நண்பர்களுக்கும் அவர் வாழ்நாளிலே மறக்க முடியாத நடந்த அமானுஷ நிகழ்வை நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்வு கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் குறையாமல் அப்படியே நான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய அர்ஜுன் தேனி மாவட்டத்தில் வரலாற்றுத்துறை மாணவராக பயின்று வராருங்க. இது அவரோட கடைசி வருஷம். அவரோட பேராசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே இருக்க மாணவர்களுக்கெல்லாம் ஒரு அசைன்மெண்ட் ஒன்று கொடுக்குறாருங்க. அவங்க என்ன கொடுக்குறாருன்னா, வரலாற்று சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு போய் அங்கே இருக்க தகவல்களை சேகரித்து ஒரு ஆய்வு கட்டுரையாக எழுதுங்க. இதை தான் நம்ம அர்ஜுனுக்கும் அவரோட நண்பர்களுக்கும் வரலாற்று பேராசிரியர் கல்லூரியில் கொடுத்த அசைன்மெண்ட்டுங்க. இதை செய்யலாம் சொல்லிட்டு தான் நம்ம அர்ஜுனும் அவரோட நண்பர்களும் சேர்ந்து ஒரு முடிவு ஒன்று பண்ணுறாங்க. நம்ம அர்ஜுனும் அவரோட நண்பர்களும் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, தேனி மாவட்டத்தில் நம்ம கொடைக்கானல் பார்டர் விட்டிங்க மலை அடிவாரத்துக்கு கீழே ஒரு பாலடைஞ்ச ஒரு வெள்ளைக்காரங்க காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பங்களா ஒன்று இருக்குங்க. அந்த பங்களாவில் போய் ஏதாச்சும் பழங்காலத்து பொருள் ஏதாச்சும் கிடைக்குமா, அதை வச்சு ஏதாச்சும் ஆய்வு கட்டுரை இருந்தலாமா சொல்லிட்டாங்க. அந்த பங்களாவை சூஸ் பண்ணி அந்த அர்ஜுனும் அவரோட நண்பர்கள் 4 பேர் சேர்ந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த பங்களாக்குள்ளே போனோடனே நம்ம அர்ஜுனுக்கும் அவரோட நண்பர்களுக்கும் ஒரு அமானுஷ நிகழ்வு ஒன்று அப்பயே தொடங்குதுங்க. அது என்னன்னா, அந்த பங்களாக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு கேட்ட திறக்கிறாங்க. எங்கே இருந்துச்சு வந்துச்சுனே தெரியலங்க. மிகப்பெரிய பூனைங்க, நல்லா கருப்பு கலரில் தொப்பூனை கீழே விழுந்து நம்ம அர்ஜுனை கடிக்க வந்துச்சுங்க. அந்த பூனை எப்படியோ அர்ஜுன் கையில் வச்சுருந்த அந்த டார்ச் லைட்டை அடிக்கவும் அந்த பூனை பங்களாக்கு பின்னாடி சைடு ஓடிடுச்சுங்க. இது மட்டும்தான் உங்களுக்கு போகணுன்னு அமானுஷ நிகழ்வு வாங்கிட்டீங்கன்னா இல்லைங்க, இதுக்கப்புறம் தாங்க அவங்களோட வாழ்விலே அமானுஷ புயல் வீச ஆரம்பிச்சிச்சுன்னு நம்ம சொல்லலாம். நம்ம அர்ஜுனும் அவரோட 4 நண்பர்களும் அந்த கேட்டு கதவை திறந்து அந்த பங்களாக்குள்ள உள்ளே போகிறாங்க. அப்படி அந்த உள்ள கதவை திறந்து அங்கே இருக்க லைட்டெல்லாம் போடுறாங்க. பால் அடைஞ்ச பங்களா தாங்க, ஆனால் அங்கே மின்சார வசதிலாம் உள்ளே இருக்குங்க. லைட்டு போட்டால் உள்ளே எரியும். இந்த ரூம் யார் வச்சுருக்காங்கன்னா கவர்மெண்ட் தாங்க இந்த பங்களா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா அந்த காலத்துலேயே சீல் வைக்கப்பட்ட பங்களாங்க. பர்மிஷன் கேட்டிருந்தாங்க. நம்ம அர்ஜுனும் அவரோட நண்பர்களும் இங்கே ஆராய்ச்சி பண்ணுற வந்திருக்காங்க. ஆனால் அவங்க வந்த நேரம் தாங்க தவறான நேரம். சரி, அவங்க எப்போ வராங்கன்னா நைட்டு 8 மணி போல் தாங்க அந்த பங்களாக்குள்ளேயே ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக வராங்க. கையில் கொஞ்சம் டார்ச் லைட் அப்புறம் ஒரு கேமரா அதெல்லாம் சேர்த்து எடுத்துகிட்டு தாங்க வராங்க. உள்ள இந்த நடக்கிற நிகழ்வுலாம் அப்படியே ரெக்கார்டு பண்ணலாம், அப்படியே நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரி அதெல்லாம் சொல்லிட்டு தாங்க அர்ஜுனா ஒரு ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சிட்டு அந்த பங்களாக்குள்ளே என்ட்ராகி லைட்டெல்லாம் போட்டு அப்படியே ஒவ்வொருமா உள்ளே போயிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பக்கம் பிரியிறாங்க. நம்ம அர்ஜுன் மேலே போகிறாரு. மீதி இருக்கவங்க 4 ஃப்ரெண்ட்ஸும் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல போய் தலைவனா தான் ஏதாச்சும் ஒரு பழங்காலத்து பொருள் ஏதாச்சும் கிடைக்குன்னு சொல்லிட்டு தாங்க எல்லாருமே தனித்தனியாக போய் அங்கே உங்கள் ரூமில் போய் தலைவ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அர்ஜுனும் அவரோட நண்பர்களும் அங்கே தேவையான டாக்குமெண்ட்ரி, அந்த கேமரா, அந்த படம் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. எல்லாமே எடுத்துகிட்டு நமக்கு அந்த ஃபோட்டோ மட்டும்தாங்க அங்கேருந்து எடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோ வீடியோ கவரேஜ் மட்டும் எடுத்துகிட்டு அந்த பங்களா விட்டு அவங்க சரியாக நைட்டு ஒரு 11-12 கிளம்புறாங்க. ஏன்னா தூக்கம் வந்துருச்சு நைட் டைம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பகலில் வரலாம் சொல்லிட்டு அவங்க எல்லாம் கிளம்பி போகிறாருங்க. அர்ஜுனும் அவரோட வீட்டுக்கு போயிட்டாருங்க. அவரோட 4 நண்பர்களும் அவங்களோட வீட்டுக்கு எல்லாமே போயிட்டாங்க. எல்லாம் வீட்டில் போயிட்டு சாப்பிட்டு அடுத்த நாள் வர்றதுக்காக நைட்டு பூரா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலைங்க விடிஞ்சிருச்சு. அர்ஜுனும் அவர் 4 நண்பர்களும் கிளம்பி நேற்று போனால் அதே பங்களாவுக்கு திரும்ப போகிறாருங்க. நேற்று பண்ண மாதிரி இன்றைக்கி அவங்க அந்த ரூம் ஃபுல்லாக சுற்றி பார்த்து தங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்போ தாங்க நம்ம அர்ஜுன் கவனிக்கிறாரு. மேலே அந்த பில்டிங் ஓரத்தை கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு உடோன் மாதிரி ஒன்று இருக்குங்க. அதுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பிரிட்டிஷ் இராணுவ அதிகாரியோட
ஒரு படமும் அவரோட ஃபேமிலி ஃபோட்டோவும் அங்கே இருக்குதுங்க. அதை பார்த்து அதையும் நம்ம அர்ஜுன் வந்து என்ன பண்ணிக்கிறான்னா ஃபோட்டோ எடுத்துக்காருங்க. அந்த வருஷத்தை பார்க்குறாருங்க. வருஷம் சரியாக சொல்லணும்னா கிபி 1547 வருஷத்தில் அந்த பில்டிங் வந்து கட்டப்பட்டுருக்குங்க. அப்போ தாங்க அந்த பிரிட்டிஷ் அதிகாரியும் அவரோட ஃபேமிலியும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அந்த பில்டிங்கில். அன்றைக்கி ஃபுல்லாக சாயங்காலம் 6 மணி வரையும் ஃபுல்லாகவே அங்கே அவங்களுக்கு தேவையான எல்லா இதையும் எடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க, வீடியோ கவரேஜாக எடுத்துக்கிறாங்க. சரி வீட்டுக்கு போகலாம் சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க. அர்ஜுனும் அவரோட வீட்டுக்கு போகிறாங்க. மீதி இருக்கவங்க 4 நண்பர்களும் அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம அர்ஜுன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு அவர் எடுத்துகிட்டு வந்த அந்த ஃபோட்டோ வீடியோ எல்லாமே செக் பண்ணிகிட்டு இருக்காருங்க. லேப்டாப்பை போட்டு ஒவ்வொன்றா செக் பண்ணிகிட்டு இருக்காருங்க. அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு 12-11 மணி வரையும் அப்படியே செக் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. அப்போ அவங்க திடீர்னு அந்த நம்ம அர்ஜுனோட 4 நண்பர்கள் இருக்க பார்த்திங்கன்னா அதில் ஒரு நண்பர்கிட்ட இருந்து கால் வருது. சரியாக 11 மணிக்கு அந்த கால் வருதுங்க. அந்த சைடுலேருந்து பேசுகிற அவரோட நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, நண்பா நம்ம தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், நம்ம 4 பேர் சாக போகிறோம், நம்ம ஒவ்வொரு ஆளாக சாக போகிறோம் நண்பா, என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காங்க. நம்ம அர்ஜுன் எவ்வளோ தான் சமாதானப்படுத்தணும்னு அவர் கேட்க மாட்டேங்க, சொன்னதுவே வந்து திரும்ப சொல்லிகிட்டு இருக்காருங்க. மறுபடியும் இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறான்னா, அவன் என்னை கொல்ல வந்துட்டான், நான் சாக போகிறேன், எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்காருங்க. நம்ம அர்ஜுன் என்ன பண்ணுறான்னா மீதி இருக்க நண்பர்களுக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி அவன் வந்து ஏதோ ஃபோன் பண்ணி எனக்கு விளையாடிட்டுருக்கான், என்னாச்சு பாருங்கள், ஏன் எனக்கு தெரியல, நீங்கள் அவங்க வீட்டுக்கு போய் பாருங்கன்னு சொல்கிறாருங்க. ஏன்னா மீதி இருக்க 4 பேருமே பக்கத்து தாங்க வீடு, அதனால் அவங்களுக்கு கால் அடித்து சொல்கிறாருங்க. அர்ஜுனோட நண்பர்களும் அவரோட நண்பர்களுக்கு வந்து ஃபோன் அடித்து ஒவ்வொருத்தரும் விசாரித்து பார்க்குறாங்க. எவ்வளோ தான் ஃபோன் அடித்தாலும் நம்ம அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ண நபர் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைங்க, ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் அர்ஜுனோட இன்னொரு நண்பர் என்ன பண்ணுறான்னா, அந்த நமக்கு ஆபத்துன்னு சொன்ன நம்ம வீட்டுக்கு போய் அங்கே போய் உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தோன்னா அப்படியே அவங்க மிரண்டு போயிட்டாங்க. அர்ஜுனுக்கு அங்கே ஃபோன் பண்ண நபர் தூக்கில் தூங்கி இறந்து போய் கிடக்கிறாருங்க. நம்ம அர்ஜுனுக்கும் தகவலை சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவர் தூக்கில் தூங்கி இறந்துட்டாருன்னு. நம்ம அர்ஜுனும் நடுதிசை நேரம் 12 மணிக்கு கிளம்பி போகிறாருங்க அவரோட நண்பர் வீட்டுக்கு. அவரோட நண்பர் இறந்துட்டாருங்க. அந்த துக்க நிகழ்வில் கலந்துக்கிட்டு மறுநாள் முழுவதும் அவரோட அந்த துக்க வீட்டிலே இருக்காருங்க. ஏன்னா அங்கே இறுதி சடங்கெலாம் செஞ்சு முடிச்செடுத்தாங்க. நம்ம அர்ஜுனும் மீதி இருக்க நண்பர்களும் அவங்க வீட்டுக்கே போகிறாங்க. நம்ம அர்ஜுனுக்கு தூக்கமே வரங்க, ஏன்னா இறந்து போனது இவரோட முற்ற நண்பனுங்க. 2 பேரும் கல்லூரி ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைய 2 பேருமே ஒன்றாதாங்க படிச்சிருக்காங்க. அந்த துக்கத்துலேயே நண்பன் ஏன் செத்தான், கடைசியாக நமக்கு தானே ஃபோன் பண்ணான், எதை சொல்ல வந்தான், பாதிலேயே சொல்லாமே செத்துட்டானே அப்படின்னு ரொம்ப மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காருங்க. இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்க அர்ஜுன் நைட்டு 11-12 மணி வரை அப்படியே ஆழ்ந்த சிந்தனையிலே இருக்காருங்க. சரி இனிமேல் எந்த பயனும் இல்லை, நண்பர் திரும்பி வர போகலான்னு நினச்சிட்டு நம்ம அர்ஜுன் தூங்கலாம் சொல்லிட்டு தூங்க போகிறாருங்க. அப்போதாங்க மறுபடியும் அவரோட வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு மோனிஷில் புயல் வீச ஆரம்பிச்சிச்சுன்னு நம்ம சொல்லலாம். நேற்று வந்த அதே டைமில் இன்னொரு நம்பர்கிட்டேருந்து கால் வருதுங்க. அந்த காலில் பேசுகிறவர் என்ன சொல்கிறேன்னா, நேற்று இன்னொரு நம்பர் சொன்ன அதே இதை தாங்க இவரும் சொல்கிறாரு, நண்பா நம்ம சாக போகிறோம், அடுத்து அவன், அடுத்து நீ தான் சொல்லும்போது நம்ம அர்ஜுன் அப்படியே அதை கேட்டு கொள்ள நடுங்கி போயிட்டாருங்க. அப்படியே ஆடி போயிட்டாருன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இதே மாதிரி தான் நேற்று அவன் எனக்கு ஃபோன் பண்ணான், அவன் இறந்துட்டான், இதே மாதிரி நீ இப்போ ஃபோன் பண்ணுறிய, உனக்கு என்ன ஆகும் போகுதோ அப்படின்னு நினச்சி நம்ம அர்ஜுன் வந்து கொள்ள நடுங்கி போயிட்டாருன்னு கூட நம்ம சொல்லலாம். பயத்தின் உச்சக்கட்டத்துக்கே போயிட்டாருங்க. இவர் நினச்ச மாதிரிங்க அடுத்த நாள் விடிஞ்சிருச்சுங்க. அடுத்த நாள் காலையில் சரியாக 7 மணிக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. அது யார் வீட்டிலேருந்து வருதுன்னா, நண்பன் முன்னாடி நைட்டு கால் பண்ண அவரோட பேரண்ட்ஸ் கிட்டேருந்து கால் வருதுங்க. அர்ஜுனோட
ஃப்ரெண்டோட பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அர்ஜுன் ஃப்ரெண்டு இறந்துட்டான்ப்பா, எங்களுக்கு என்னன்னு தெரில, தூக்கு மாட்டி இறந்துட்டான், சீக்கிரம் வாப்பான்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. இதை கேட்டோன்னே நம்ம அர்ஜுன் அப்படி குளம் நடுங்கி போயிட்டாருங்க. பயத்தின் உச்சக்கட்டைக்கு போயிட்டாரு நம்ம சொல்லலாம். நம்ம அர்ஜுனுக்கு ஒன்றுமே புரியலைங்க. எப்படா இதுக்கு முன்னாடி நாள் தான் ஒருத்தர் கால் பண்ணால் இந்த மாதிரி சாவ போகிறான் சொன்னான், அடுத்த நாள் பார்க்கும்போது செத்துட்டான். இதே மாதிரி நீயும் கால் பண்ணுறான், இவனுக்கு சாவ போகிறான்னு சொன்னான், அதுக்கு அடுத்த நாள் செத்துட்டான். என்ன நடக்குன்னு அர்ஜுன் அவங்க ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மைண்டு ஃபுல்லாக டிஸ்டர்ப் ஆகிட்டாருங்க. அவரும் அவரோட நண்பரோட இறுதிச் சடங்குக்கெலாம் போயிட்டு அன்றைய இரவு போய் தூங்குறதுக்காக போகிறாருங்க. ஆனால் அவருக்கு தூக்கமே வரலைங்க. ஏன்னா சாகும்போது அவர் நம்ம என்ன சொல்லி செத்தானா, அடுத்து நீ தான் அர்ஜுன் அப்படிங்கிற சொல்லிட்டு தாங்க செத்துருக்காரு. அர்ஜுனுக்கு அப்படியே அது ஃபுல்லாக அப்படியே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குங்க. அன்றைய இரவு ஃபுல்லாக அர்ஜுன் அப்படியே தூக்கத்தில் போயிடறாருங்க. சரியாக மணி 12 மணிங்க. திரும்பவும் அவரோட வாழ்வில் ஒரு அமானுஷ்ய புயல் வீச ஆரம்பிச்சிச்சுன்னே சொல்லலாம். என்ன நடக்குதுன்னா, அவர் நல்லா தூக்கத்தில் இருக்காங்க. இது வந்து கனவாக தான் அர்ஜுனுக்கு வருது. கனவுங்கிறது இவர் எந்திரிச்சுக்கப்போ தாங்க அவருக்கு தெரியுது அர்ஜுனுக்கு இது கனவுன்னு. அந்த கனவில் அவர் என்ன பார்க்குறாருன்னா, அந்த பில்டிங்குள்ளே இவரும் அந்த 4 நண்பர்களும் எப்படி போனாங்களோ அதே மாதிரி அந்த பில்டிங்குள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, அர்ஜுன் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அங்கே இருக்க ஒரு கை கடிகாரத்தை எடுத்துகிட்டு வந்துடுறாருங்க. அது ரொம்ப தங்க கை கடிகாரங்க. தங்கத்துலேயே அந்த காலத்தில் வந்து பிரிட்டிஷ்காரங்கெலாம் வந்து வாட்ச் செஞ்சு போடுவாங்க. அந்த வாட்சை வந்து இவர் பார்க்குறாங்க. அது அப்படியே யாருக்கும் தெரியாமல் அந்த வாட்சை வந்து நம்ம அர்ஜுன் வந்து தூக்கிட்டு வந்துடுறாருங்க. திடீர்னு அர்ஜுனுக்கு முடி போடுதுங்க. அப்போ தாங்க யோசிச்சு பார்க்குறாரு, அச்சோ நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த வாட்ச்னால்தான் இவ்வளோ பிரச்சனையா, இதனால தான் நம்ம நண்பர்களெல்லாம் இறந்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியில் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வாட்சை வேணாம்னு சொல்லிட்டு அவரோட ஜன்னலை திறந்து வெளியே அந்த வாட்சை வந்து தூக்கி போட்டுறாருங்க. கொஞ்ச நேரம் அந்த கனவை பற்றி யோசிச்சுக்கிட்டு அந்த அர்ஜுன் என்ன பண்ணுறாருன்னா, சரி நம்ம அப்படி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஜை ரூமில் இருக்க போய் முருகன் ஃபோட்டோவை போய் சாமி கும்பிட்டு அங்கே இருக்க திண்ணீரை பூசிட்டு போய் தூங்குறாருங்க. அப்போ தாங்க அவரோட கதவை யாரோ தட்டுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுங்க. கதவை திறந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை. இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சுங்க. ஏன்னா அடுத்து இவர் தானே சாக போகிறது, இவர் தானே ஒரு நம்பர் சொல்லியிருக்காரு. அந்த பயத்துலேயே அவர் இருந்துட்டுருக்கனால யாராவது அப்படி கதவை திறந்து பார்க்குறாருங்க. யாருமே இல்லைன்னா அப்படியே பயத்தில் என்ன பண்ணுறாருன்னா, கதவெல்லாம் லாக் பண்ணிவிட்டு போர்வை நல்லா பொத்திக்கிட்டு தூங்காமல் விடிய அப்படியே முழிச்சுக்கிட்டே இருக்காருங்க. அவர் அப்படியே பயத்தில் இருக்காருங்க. பின்னாடி இருந்து யாரோ கிவ் மீ மை வாட்ச் அப்படின்னு யாரோ ஒரு பெண் குரலில் வந்து கேட்குதுங்க. என்னோடய வாட்சை கூட யாரோ கேட்டுட்ருக்காங்க. அந்த சத்தத்தை வந்து நல்லா தெளிவாக கேட்குறாங்க அர்ஜுனு. அந்த சத்தம் வந்து பக்கத்தில் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா யாருமே இல்லைங்க. திடீர்னு பார்த்தா அங்கே இருக்க ஜன்னெல்லாம் வந்து அப்படியே டப்புன்னு அடிக்க ஆரம்பிக்குதுங்க. அப்படியே அங்கே இருக்க பொருள் எல்லாமே கீழே உழுக ஆரம்பிக்குது. இவர் புதவில் யாரோ வந்து பல்லாருன்னு அடிக்கிறாருங்க. இப்படி அடித்த உடனே நம்ம அர்ஜுனுக்கு வந்து உயிர் போயிட்டு திரும்ப வந்துச்சுன்னு சொல்லலாங்க. அந்த மாதிரி வந்து பயத்தின் உச்சக்கட்டத்துக்கே போயிட்டாருங்க. யாரோ ஒரு முடியை பிடிச்சி அப்படியே தானே அப்படியே இழுத்துட்டே போகிறாங்க. ரோட்டில் நடுதிசை 12 மணிக்கு நம்ம அர்ஜுன் ரோட்டில் யாரோ இழுத்துட்டே போகிறாங்க. அர்ஜுன் பயத்தில் என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே கத்திக்கிட்டே வராருங்க. அப்போதாங்க அவருக்கு ஞாபகம் வருது, அவரோட குலதெய்வமான முனீஸ்வரன் நினச்சி கூப்பிட்றாருங்க நம்ம அர்ஜுன். அப்போ திடீர்னுங்க யாருன்னு தெரியலங்க, ஏதோ ஒரு வயசான முதியோர் ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா, அங்கேருந்து குச்சி எடுத்துகிட்டு அர்ஜுனை நோக்கி வேகமாக ஓடி அப்படியே சத்தம் போட்டுட்டு வேகமாக ஓடி வராருங்க. அவருக்கு பார்க்கும்போது நல்ல பெரிய மீசை வச்சுக்கிட்டு ரொம்ப ஆள் பார்க்கவே கொஞ்சம் நல்லா வெயிட்டாக பாடியாக விகாரமாக இருக்காருங்க. அந்த மாதிரி தோட்டத்தில் இருக்கார். நேரம் வந்து என்ன பண்ணுவோன்னா, நம்ம அர்ஜுனும் அடித்து தலையில் அப்படியே ஒரு ஐடியா அடித்து திரும்பவும் அவர் வீட்டுக்கு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாருங்க. நம்ம அர்ஜுனை போய் அவர் வீட்டில் படுக்க வச்சுட்டு அர்ஜுன்கிட்ட அந்த வார்த்தையை சொல்கிறாருங்க. அந்த பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இருக்க வரையும் ஒன்றா யாரும் நெருங்க முடியாது, உனக்கு பாதுகாப்பாக நான் எப்போதும் இருப்பேன், என்னை எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் அப்படியே மறைஞ்சு போயிட்டாருங்க. அடுத்த நாள் விடிஞ்சதுக்கப்புறம் தாங்க அவருக்கு அந்த
நைட்டு நடந்த சம்பவங்கள்லாம் ஞாபகம் வருது. இப்போ தாங்க அந்த பெரியவர் யாருன்னு யோசிச்சு பார்க்கும்போது இவர் அந்த பயத்தில் வந்து அவரோட குலதெய்வம் முனீஸ்வர பேரை சொல்லியிருக்கா பார்த்தீங்களா. இது அந்த ஒரு கற்பனை வந்து அவரோட குலதெய்வத்திற்கு கேட்டுச்சு போலங்க. அவரோட குலதெய்வமே காப்பாற்றுறதுக்காக நம்ம அர்ஜுனை தேடி வந்து அவரை காப்பாற்றி பத்திரமா வீட்டில் விட்டு போயிருக்காங்க. இந்த பேய் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, இந்த முனீஸ்வரம் அந்த பேய் வந்து அந்த இடத்த விட்டு திரும்பவும் அதே பங்களாவுக்கு போயிடுச்சுங்க. நம்ம அர்ஜுன் என்ன பண்ணுறான்னா, இந்த பங்களாலேருந்து எடுத்து வந்து அந்த வாட்ச் எடுத்து வெளியே போட்டாருங்க. அந்த வாட்சை தேடி தலைவி திரும்பவும் அதே பங்களாவில் போய் தூக்கி போட்டாருங்க. அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை வந்து ரொம்பவே நார்மல் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு அமானுஷ நிகழ்வும் அவரோட வாழ்க்கையில் நடக்கவே இல்லைங்க. இந்த மாதிரி என்னோடய வாழ்நாளில் வந்து என்னால் மிகப்பெரிய 2 பேர் பறிவு கொடுத்துட்டேன் பிரதர். இந்த சம்பவத்தை என்னால் வாழ்நாளில் மறக்கவே முடியாது. என்னோடய குலதெய்வம் இல்லைன்னா நான் என்னத்துக்கு செத்திருப்பேன் பிரதன் அப்படிங்கிற ஒரு உண்மை சம்பவத்தை தாங்க நம்மக்கிட்ட ராஜி வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.